ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபிஸ் பார்க்கலாமா? மோமோஸ் தான் செய்ய போகிறோம். அதுவும் வெஜ் மோமோஸ். பன்னீர் ஆட் பண்ணி பண்ண போகிறோம். 1 கப் மைதானா 1 கப் கோதுமை ஆட் பண்ணி உப்பு மட்டும் போட்டு தான் நல்லா பிணைஞ்சி வச்சுக்கிட்டேன். அதை பிணைஞ்சி அந்த உள்ளடம் செய்கிற வரைக்கும், ஸ்டஃபிங் செய்கிற வரைக்கும் அதை அப்படியே தனியாக வச்சுட்டேன். ஒரு 5-6 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு ஒரு நான்ஸ்டிக் பேனில் அதை ஃபஸ்ட்டு நல்லா பொரிய விட்டு வதக்கினதுக்கப்புறம், குட்டியாக சாப்பர் இல்லைங்கிறதுனால நான் என்ன பண்ணேன், மிக்சியில் ஃபஸ்ட்டு முட்டைக்கோசையும் கேரட்டையும் போட்டால் நல்லா அழகாக வந்துச்சு. அதே மாதிரி வரண்டு என்ன பண்ணிட்டேன், வெங்காயமும் கேப்சிகமும் போட்டேன். கொஞ்சம் லேசாக நல்லா அரைஞ்சா மாதிரி போயிடுச்சு. ஓகே பரவாயில்லன்ட்டு அதையும் நல்லா ஒரு பல்ஸ் விட்டுட்டு தென் இப்போ என்ன ஆட் பண்ணேன்னா, மிளகுத்தூள் மட்டும் தான் ஆட் பண்ணேன். ஒரு ஒன் டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாகவே சோயா சாஸ் ஆட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 6-7 பட்டை மிளகா, அதுக்கப்புறம் 2 தக்காளி, ஒரு 7-8 பூண்டை போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். அடுப்பில் நல்லா கொதிக்க வச்சோன்னே அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி நம்ம சட்னி தனியாக செஞ்சு எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம பிணைஞ்சி வச்சுருந்தோம்ல மாவு, அந்த மாவை நல்லா வளர்த்தி ஏதாச்சும் ஒரு பாத்திரமோ இல்லை நைஃபோ வச்சு நம்ம ரவுண்ட் பண்ணி இது பண்ணணும். ஸ்டஃபிங்ஸை வச்சு நமக்கு எந்த ஷேப் வருதோ. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், ஆனால் இனிமேல் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அவ்வளோ ரிஸ்க் அண்ட் அவ்வளோ டைம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி என்னென்ன ஷேப் வருதோ பண்ணி எடுத்துக்கிட்டேன். தென் அதை ஒரு குக்கரில் கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் வெந்துச்சு. சட்னி சுட்டு சாப்பிட்டதுக்கு நல்லா காரமாகவே சூப்பராக இருந்துச்சு. பொறுமை இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்குலாம் பொறுமையே கிடையாது. ஓகே, டேஸ்ட் வைஸ் ஓகே தான். இதே சிக்கனில் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ள ஸ்டஃபிங்ஸ்லாம் நல்லா வெந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்